வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் வீட்டிற்கு 2 வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா 2 கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர்ஸ் அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்து விட்டதன் விளைவாக கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் அறிவிப்புகள் தரமாக தற்போது கிடைக்க பெற்றிருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான அறிவிப்பு இதோ. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1க்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சிட்ருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு சில விதமான ஆய்வுகள் தொடர்ந்து போயிட்டுருக்கிறது தான் நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகிருக்கு. அதன் அடிப்படையில் எல்லாருமே ஒரு கிச்சன் வச்சுக்கிட்டு இருக்காங்களா அல்லது 2 கிச்சன் வச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் A to Z நீட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸில் புதிய இணைப்பு கேஸ் சிலிண்டர்கள் கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு திட்டமும் இன்னொரு ஸ்கீமும் போயிட்டுருக்கு. குழாய் இணைப்பு மூலமாக கேஸ் சிலிண்டர் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. அது தொடர்பான புதிய அறிவிப்புகளையும் தமிழக அரசின் சார்பில் நிச்சயமாக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோன்ட் வரி, 2 கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சிட்ருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சிட்ருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஷேர் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டு கண்டிப்பாக புது அப்டேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போ தான் நியூ கவர்மெண்ட் அமைஞ்சு ஒரு ஸ்டேபிளாக 1 மந்த் போயிருக்குல்ல. ஸோ அதனால் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் என்ன நடக்க சான்சஸ் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சிட்ருக்கிறவங்க எத்தனை அடுப்பு வச்சிட்ருக்காங்க, என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமா.